வணக்கம். இந்த சுழுமுனை சுவாசம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இடகலைப்புங்கலை அப்படிங்கிறது நம்மளே ஓரளவு பிராணாயாம பயிற்சி 1 வருஷம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் அமைதியாக உட்கார்ந்தாங்கன்னா எந்த சுவாசம் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே எந்த டயத்துலும் இல்லை, ஒரு 18 வயசுலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ. ஆனால் தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக பயிற்சி விடாமல் பண்ணிட்டு வரேன். ஆனால் சில நாட்கள் பண்ண முடியாது. எனக்கு வந்து சுழுமுனை ஓடுது அப்படிங்கிறத நான் ஒரு நாள் ஓட ஆரம்பிச்சிருச்சு, ஓடிட்டு இருக்கு இப்பயும். இதை சொன்னால் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரில. இருந்தாலும் ஒரு விஷயம் அனுபவம் நம்ம பட்டுக்கிட்டு இருக்கோம், இதை சொல்கிறோம். நாளைக்கு இன்னும் சில மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்பட்டதுன்னா அது வந்து எந்த அளவுக்குங்கிறத நம்ம உண்மை தெரிய வரும்ல. நம்ம இன்றைக்கி போய் சொன்னாலும் நாளைக்கு என்னன்னு தெரிஞ்சிரும்ல, நமக்கே தெரியுமா இல்லையா? அதனால் இருந்தும் அந்த சூழலும் அந்த உணர்வும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கே என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இது வந்து சுழுமுனை ஓடுது அப்படிங்கிறது இல்லாமல் அதை கவனிக்காமல் வேற ஏதோ பிரச்சனை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி ஒரு நாள் வாசியோகம் பயிற்சியை பற்றி போட்டுக்கிட்டு இருந்தேன். வீடியோ பண்ணி போட்டுட்டு சமான பிரம்மமும் தலை பிரம்மமும் வீடியோ ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணி அதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது தலை வந்து இங்கே ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து ஏதோ பல்ப் ஃபுல்லாக உள்ள மண்டைக்குள்ளே ஒரு வெளிச்சம் பல்ப் எரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. தூங்கவே முடியல அன்னைக்கு ஃபுல்லாக. இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியல. அந்த அந்த உள்ள வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு என்னால் உணர முடிஞ்சது. ஆனால் நம்ம உள்ளே வந்து ஏதோ பிரைட்டாக இருக்குது, ஏதோ பிரிஸ்காக இருக்குது. ஆனால் அது தூக்கமும் வரல, தூங்காமையே கிடந்தேன். சரி இன்னைக்கு தான் தூங்கலை அப்படின்னு பார்த்தா ஒரு 2-3 நாள் தூக்கம் போயிடுச்சு. 2-3 நாளைக்கு அப்படியே தான் இருந்தது. என்னன்னே தெரியல, என்னமோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. எனக்கு என்னன்னா, நம்ம செத்து இருந்தா தானே சுடுகாடுக்கு வழி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இந்த விஷயத்தை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என்னடா வெளிச்சமாக இருக்குது, ஒரு மாதிரியா பிரைட்டாக மண்டைக்குள்ளே ஏதோ கிருன்னு இருக்குது. நல்லா தான் இருக்குது, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளே வந்து மண்டைக்குள்ளே ஏதோ பல்ப் எரிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அந்த ஃபீலிங் சுகமாக இருந்தது, ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதை அனுபவிச்சுட்டு நான் பாட்டுக்கு தூங்காமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் காற்று நிறையா எனக்கு தேவைப்பட்டது. என்னன்னு தெரில, காற்று வந்து பத்துலன்னா காற்று எனக்கு மூச்சு காற்று நிறைய தேவைப்பட்டது. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு நைட்டு எழுந்திரிச்சு உட்காந்து மெடிடேஷனில் அந்த டைம் எத்தனை மணிக்கு, ஒரு 12 மணி 1 மணி இருக்கும், உட்கார ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு என் ஒய்ஃப் எழுந்திரிச்சு பார்த்துட்டு சத்தம் போட்டாங்க, இந்த எதுக்கு இந்நாட்டுக்கு இருந்து இப்படி பகலில் செய்கிற, சரி நைட்டெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது, இல்லை எனக்கு தூக்கம் இல்லை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க தூங்க போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு இருந்தேன். அதுக்கப்புறமா அப்போ அந்த நேரத்தில் தான் இருக்கும்போது தான் எனக்கு ஒரு அந்த உணர்வு தெரிஞ்சுது. என்னென்னா, எனக்கு மூச்சை நான் கவனிப்பேன், கவனிச்சிருந்தா தானே எனக்கு அந்த உணர்வு தெரியும். அதனால அந்த நேரத்தில் வந்து தான் எனக்கு அப்படியே நான் உட்கார்ந்துருக்கும் போது மூச்சை கவனிக்கிற சூழல் எனக்கு ஏற்பட்டது. அப்போ 2 சுவாசத்துலேயும் மூச்சு போய் வர்றது எனக்கு தெரிஞ்சது, உணர முடிஞ்சு. அந்த காற்று வந்து முதுகுத்தண்டு வழியாக போய் மூலாதாரத்தை தொடக்கூடிய அந்த உணர்வு எனக்கு அந்த 2 மணி நேரத்தில் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு நரம்புக்குள்ளே எலி ஓடுன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எல்லா நேரமும் கிடையாது, அது வந்து எல்லா நேரமும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்தது. இந்த இடத்துல வந்து குடுன்னு ஓடுற மாதிரி இருக்கும். நரம்பு மொத்தமாக இழுத்து பிடிக்காது, அந்த ஏதோ ஒரு அடைச்சிருந்து
லைட்டாக அடைச்சிருந்து தண்ணி அழுத்தி செலுத்தும் போது ஒரு மாதிரி ஜம்ப் ஆகி போகிற மாதிரியும் எதுவும் ஒரு மாதிரியா அதை எலி ஓடுன மாதிரி நரம்புக்குள்ளே அடைச்சிருந்த பகுதியெல்லாம் திறந்து விட்ட மாதிரி தண்ணி ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த இடத்துல இப்போ இடுப்பு பகுதியில் முதுகில் இப்போ சில நாட்கள் வந்து இடது கால் தொடையில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் பயந்துக்கிறேன் இடையில என்னடா வித்தியாசமாக இந்த மாதிரி ஓடுற மாதிரியே இருக்கு, ஏதோ நரம்புக்கு ஏதாவது இழுத்து பிடிச்சிக்கிறது போதா, இல்லை நம்மளாங்க நிறைய பயிற்சி பண்ணியிருக்குமே நமக்கெல்லாம் ஆகாது. ஆனால் சுவாசம் இரட்டை சுவாசங்கிறது என்னால் சுழுமுனை சுவாசங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளாக அந்த சுவாசம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த முடி வந்து ரொம்ப நரைச்சிருக்கும், இந்த இடமெல்லாம் ரொம்ப ஃபுல் வெள்ளையாக இருந்தது. திடீர்னு கொஞ்சம் சில இடங்கள் மட்டும் செம்பட்ட முடியாக மாறுச்சு. எனக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், சரி முடி வெட்டிட்டேன், போய் முடி வெட்டுவோம், அப்போ தான் வளர்ந்தால் நமக்கு என்னன்னு தெரியும், உண்மை தெரிய வரும். ஆனால் நிறையெல்லாம் வந்து மாறி கருப்பு முடியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சித்தர்கள் சொன்னதாக இருக்குது. நம்ம பயிற்சி அந்தளவுக்கு கடுமையாக பண்ணிகிட்ருக்கோம், தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சில மாற்ற உணர்வுகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை சொல்லக்கூடாது, ஒரு மாதிரியா ஒரு தவறாக போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். இந்த பதிவு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நாளைக்கு என்ன நடந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கலாம்ல. நாளைக்கு வந்து இந்தளவுக்கு ஒரு பெரிய என்னால் வந்து பறக்கும் சக்தியை வந்து என்னால் பறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னால் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் எனக்கு வந்து இந்த பூமியிலேருந்து ஈர்ப்பு சக்தி மூலிமா எழும்பக்கூடிய சக்தி வருமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் என்ன உடல் மாற்றத்தில் என்னால் உணர முடியுது. சில விஷயங்கள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. நன்றி.